இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜொமேட்டோ ஆப். ஜொமேட்டோ ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, பொங்கல், அதுக்கப்புறம் பிரியாணி, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி என்ன வேணாலும், ஜூஸ் ஐட்டம், இது மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ண முடியும். ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஜொமேட்டோட டெலிவரி பாய் உங்களுக்கு அந்த ஃபுட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு டேரெக்டாக வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃபெஸ்டிவல் டைம்லாம் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கூப்பனை யூஸ் பண்ணும்போது நார்மலாக ஒரு பிரியாணி வந்து ஒரு 250 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அப்படியே 50%, 60%, 40% வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வீக்கெண்ட் டிஸ்கவுண்ட், சண்டே டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. அவங்க கூப்பனாக கொடுப்பாங்க. அந்த கூப்பனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக டிஸ்கவுண்ட் ஆகும். நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபுட்டில் அப்படியே 50%, 40%, 50%, 60% இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுட்டு வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் டோர் டெலிவரி ஆகும். ஸோ எப்படி வந்து இன்னைக்கு ஜொமேட்டோ ஆப்பை யூஸ் பண்ணி ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். எங்கே கூப்பன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் எங்கே எப்போ ஆஃபர் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜொமேட்டோ ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்திருக்கும். டேரெக்டாக போய் ஜொமேட்டோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் வந்து வந்துடும். ஆப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் நம்ம தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூகுள் மூலியமாகவும் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணலாம். நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் மொபைல் நம்பர் ஃபுல்லாகவே என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணோன்னே நான் ஓடிபி ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்தேன். கொடுத்தோடனே இப்போ ஓடிபி வந்துடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஓடிபியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஃபில் பண்ணிடும். ஃபில் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எலிஜிபிள் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எலிஜிபிள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நியர்பை என்னெல்லாம் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வந்து ஷோ ஆகும். எந்த ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஷோ ஆயிடும். இப்போ நான் இருக்க லொக்கேஷனாக ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஆப்பை வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ எடுத்தோடனே இப்போ எனக்கு இங்கே நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே வந்து பாருங்கள் ஆல் ஃபுட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியாணி, பீட்சா, சிக்கன், பர்கர், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் கேக், இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுனாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி வந்து ஒரு 1 kg வந்து ஆர்டர் பண்ண போகிறேன். திருப்பூரில் 1 kg கணக்கில் வந்து கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 kg நான் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ரெஸ்டாரண்ட்டை சர்ச் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெஜ் மட்டும் வேணும் அப்படின்னா வெஜ் மோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜுக்கு மாறிடும். வெஜ்ஜுக்கு மாறினோன்னே உங்களுக்கு வெஜ்ஜில் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு மேலே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வெஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து இருக்கீங்க அப்படின்னா, ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ண முடியும். இப்போ நான் நான்வெஜ் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் இப்போ எனக்கு தேவையானது நான் வந்து பிரியாணி வந்து ஆர்டர் பண்ண போகிறேன். இப்போ இதில் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆஃபர்ஸ் நான் கிளிக் பண்ண உடனே KFCயில் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எந்தெந்த ரெஸ்டாரண்ட்லாம் வந்து 50% ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஆர்டர் பண்ண இருப்போம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டுனா பிரியாணி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே எனக்கு பிரியாணி எந்தெந்த ஹோட்டலில் பிரியாணி வந்து இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், சிக்கன் பார்க் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு 20% வந்து பிரியாணி வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அடுத்து ஃபிஷ்மில்லா பிரியாணி அப்படிங்கிறதுல 50% ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணிக்கிறேன். A1 பிரியாணி உடன் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட் நேம் வச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ A1 பிரியாணி உடன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ரெஸ்டாரண்ட் செலக்ட் பண்ணும்போது நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து எனக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ டைமிங்கில் எனக்கு இந்த ஃபுட்டு வந்து வரும், அதுக்கப்புறம் எவ்வளோ ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இதோட ரேட்டிங்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 25,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணி சிக்கன் பிரியாணி ஃபுல் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் ஆட் டு கார்டு கொடுத்துறேன். கொடுத்த உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 item added அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும். இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆன உடனே இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 372 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கூப்பன் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக டிஸ்கவுண்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஆல் வியூ கூப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து இண்டிவிஜுவலாக தனியாக கூப்பன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் எல்லாமே ரெஸ்டாரண்ட் கூப்பன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நான் ரெஸ்டாரண்ட் கூப்பனை ஒன்று வந்து அப்ளை கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூப்பனை செலக்ட் பண்ணிட்டு அப்ளைங்கிறது கொடுத்துறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான அமௌண்ட்ஸ்க்கு ஆர்டர் பண்ணும்போது எல்லா கூப்பனுமே கீழே வந்து ஷோ ஆகும். அது போக அதர்வைஸ் இன்னும் கூப்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது மூலிமா, கார்டு மூலிமா பேமெண்ட் பண்ணுறது மூலிமா எல்லா கூப்பன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகும். இப்போ நான் இந்த கூப்பன் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அப்ளை கொடுத்துறேன். அப்ளை கொடுத்த உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. டிஸ்கவுண்ட் ஆனோடனே இப்போ கீழே வந்து பாருங்கள் அமௌண்ட் வந்து எவ்வளோ ஷோ ஆகுதுன்னு 269 ரூபா நம்ம பே பண்ணால் போதும்.
நமக்கு இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம இருக்கிற இடத்துக்கே டேரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் எங்கே டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், டெலிவரி அட் ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நியூவாக ஒரு அட்ரஸ் வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா ஆட் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வந்து புதுசாக இந்த ஆர்டர் வந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணலாம். இந்த ஏரோ மார்க் நகர்த்தி வைக்கும் போது நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆர்டரை வர வைக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இடத்துல அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ நம்மளோட மொபைல் நம்பர் இங்கே ஷோ ஆயிரும், நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கிறது ஷோ ஆயிரும். நம்ம கேஷ் ஆன் டெலிவரி வேணுமா இல்லை ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் இதில் வந்து ஷோ ஆகும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்கள் ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத நான் கொடுத்த உடனே நமக்கு டேரெக்டாக நம்ம எந்த ஆப் மூலிமா பேமெண்ட் பண்ணணும்னு நினச்சோமோ டேரெக்டாக அந்த ஆப்கே வந்துடும். வந்த உடனே நான் வந்து பேமெண்ட் பண்ணி நம்ம வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நான் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணினோடனே நமக்கு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஆர்டர் ப்ளேஸ் ஆனோடனே நமக்கு இங்கே ஒரு ஸ்க்ராச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அப்பப்போ ஏதாவது கூப்பன்ஸ் கிடைக்கும். லென்ஸ்கார்ட்டோட கூப்பன் கொடுத்துருக்காங்க. இதில் கிடைக்கிற கூப்பனை நம்ம வேறு ஆப்ஸ் மூலிமா யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இங்கே கூகுள் மேப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த ஆர்டர் வந்து நமக்கு எவ்வளோ நேரத்தில் வரும், 31 நிமிஷத்தில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன் டைம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இங்கே வரதுக்கு ஒரு லைன்ஸ் போட்டாங்க. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஜூம் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி மேன் பிக்கப் பண்ணினோடனே அவங்களோட நேம் இங்கே வந்துடும். அவங்களுக்கான மொபைல் நம்பர் இந்த இடத்துல வந்துடும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஜொமேட்டோட நம்பர் மூலிமா உங்களுக்கு கால் போகும். நீங்கள் கால் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது மைனஸ் வேணும், இல்லை அதை வந்து நீட்டாக இலை வேணும், இப்படிலாம் வேணும் அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வாங்கிட்டு வருவாங்க. இல்லை சேட் மூலிமாவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சேட் பண்ணியும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா டிப்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டிப்ஸ் வந்து ஷோ ஆகும். இங்கே ரெஸ்டாரண்ட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே ரெஸ்டாரண்ட்டோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே எதுவும் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த டெலிவரி பாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஃபுட்டை வந்து பிக்கப் பண்ணோடனே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ டெலிவரி பாய் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கூகுள் மேப்லேயே வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அவங்க இங்கே போய் அந்த ஃபுட்டை வந்து வாங்கிட்டு வரணும். நமக்கு இங்கேருந்து அங்கே போயிட்டு இருக்கார். பிக்கப் பண்ண உடனே எப்படி வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ அந்த டெலிவரி மேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டாரு. பிக்கப் பண்ண உடனே இப்போ ரோடோட மேப் வந்து காமிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ அவங்க எங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் லைவாக வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ ஆப்லேயே வந்து பார்க்க முடியும். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் தான் அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னா எப்படி வந்து கூகுள் மேப் ரன் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ கூகுள் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிவரி மேன் வந்து எங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கும். லொக்கேஷன் கொண்டு அவங்க லைவாக வர்றது. அதுக்கப்புறம் கீழே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து இது வரைக்கும் டெலிவரி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருக்காங்க எல்லாமே தெரியும். நீங்கள் ஆர்டர்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு ரேட்டிங் போட்டு விடுங்க. ஸோ வந்து ரேட்டிங் போட்டு விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டக்குன்னு ஆர்டர் வரும். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் லைவாக மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி லைவாக வந்து எங்கே வந்துட்டு இருக்காங்கிறது ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு நியர்பை வந்துட்டாங்க அப்படின்னா நீங்களே வந்து செக் பண்ணலாம். உங்களுக்கு நியர்பை வந்துட்டாங்க அப்படின்னா டக்கு நீங்களே வெளியே போய் அவங்ககிட்ட எங்கே இருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணணும்.